ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடியில் ப்ரீவியஸ்லேருந்து கேட்ட கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? CDEXY Z அப்படிங்கிற 6 பேர் ஒரு வட்டமேஜையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பேருக்கான பொசிஷன் வந்து நான் போட்டுறேன். சரிங்களா? ஸோ இதில் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ 6 பேருங்கிறப்ப இன்னொரு லைனு. ஸோ இப்போ 6 பேர் வட்டமேஜையின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஸோ இன்வெர்ட் பார்த்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். டியின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது எக்ஸ் மற்றும் டிக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டியோட லெஃப்ட்லேருந்து எண்ணும்போது எக்ஸ் மற்றும் டிக்கு இடையில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? போட்டாச்சு. அடுத்த லைன் பாருங்கள். இசட் என்பவர் சியின் இரண்டாவது இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் போட்ட லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் டிஏ பற்றி பேசியிருக்காங்க. பட் இந்த லைனில் 2 பேரில் யாரை பற்றியுமே பேசலை. அதனால இப்போதைக்கு இந்த லைனை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த லைன் போய்ட்றேன். இசட் என்பவர் இ மற்றும் டியின் உடனடி அருகில் அமர்ந்துள்ளார். ஸோ 2 பேருக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு நடுவில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இசட் என்பவர் டி மற்றும் இயின் உடனடி அருகில் அமர்ந்துள்ளார். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த லைன் ஏன் எடுத்தோம் அப்படின்னா டியை பற்றி பேசியிருக்காங்கல்ல, அதனால். சரிங்களா? டிக்கும் ஈக்கும் அருகில் இசட் வந்து இருக்கார். ஓகேவா? ஸோ இன்டைரக்டாக நடுவில் இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி விட்ட லைன் பாருங்கள். இசட் என்பவர் சியின் இரண்டாவது இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சியோட செகண்ட் லெஃப்டில் இசட் வந்து இருக்கார். வந்து இருக்கார். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ யார் மட்டும்தான் மிஸ்ஸிங்? ஒய் மட்டும்தான் மிஸ்ஸிங். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒய்யின் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஒய் மற்றும் இசட்டுக்கு இடையே எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யோட ரைட் ஹேண்ட் டைரெக்ஷன் இதுதான். ஸோ ஒய்யோட வலதுபுறத்துலேருந்து எண்ணும்போது ஒய்க்கும் இசட்டுக்கும் நடுவில் எத்தனை பேர்? ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. சரிங்களா? டி மட்டும்தான் இருக்கார். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க? 1. தேங்க்யூ.